அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, முதலாம் ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் பழையாறை நகருக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்றதுதான் இன்றைய வினா. இதற்கான தெரிவுகளை பார்ப்போம். கங்கை கொண்ட சோழேஸ்வரம், வீர சோழநல்லூர், குவலாயபுரம், முடிகொண்ட சோழபுரம். ராஜேந்திரனுடைய ஆட்சி காலத்துல அந்த பழையாறை அப்படின்ற நகருக்கு என்ன பேர் வழங்கப்பெற்றது, என்ன பெயர்ல அழைச்சார் அப்படின்றதுதான் வினா. கங்கை கொண்ட சோழேஸ்வரம், வீர சோழநல்லூர், குவலாயபுரம், முடிகொண்ட சோழபுரம். அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இதற்கான பதில் என்ன அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். பாருங்க, விக்கிபீடியாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பழையாறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பழையாறு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. சோழர்களுடைய 5 தலைநகரங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணா இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம பல்லவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில வசித்து இருந்திருக்காங்க. அதனாலதான் பழையாறை அப்படின்ற பெயர் பின்னால வந்து சோழர்கள் வந்ததுக்கு அப்புறம் அது 2வது தலைநகரமா மாறுது. அதுக்கப்புறம் பாருங்க, ஆரை, பழசை, மலபாடி, பழையாறு அப்படின்ற பெயர்கள் எல்லாமே பழையாற்றை குறிக்கக்கூடிய ஒரு பெயரா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான செய்தி, மாமன்னன் முதலாம் ராஜராஜ சோழன் காலம் வரைக்கும் பழையாறை அப்படின்ற அந்த பெயர்ல தான் அழைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்துல அந்த பழையாறை அப்படின்ற நகருக்கு முடிகொண்ட சோழபுரம் அப்படின்ற சிறப்பு பெயர் வந்து பெறுதுங்க. இதுதான் நம்மளுக்கு கேட்கப்பட்ட வினா. அப்ப இதற்கான பதில் என்ன அப்படின்னா, முடிகொண்ட சோழபுரம். முதலாம் ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் பழையாறை நகருக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்னா முடிகொண்ட சோழபுரம். நன்றி.